சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு இன்று வர இருக்கிறார். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எப்படியும் அரசையும் திமுகவையும் தாக்கி பேச போறார். ஏன்னா நடக்க இருப்பது அரசியல் கட்சியினுடைய கூட்டம், அரசு நிகழ்ச்சி அல்ல. பிரதமர் எப்படியும் தாக்கி பேசுவார் அப்படின்ற அடிப்படையில் பிரதமர் பேச்சுக்கு முன்பாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரதமருடைய பதில் என்ன அப்படின்னு முதலமைச்சர் பிரதமருக்கு கேள்வியை கேட்டிருக்கிறார். இன்ச்சாக செதுக்கி வர்றீங்களே, உங்களுடைய 8வது உலக அதிசயமாக இருக்கக்கூடிய எய்ம்ஸ் எப்போ எங்கள் கண் முன்னாடி வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதே போல் சமக்ர சிக்ஷா அந்த திட்டத்தின் கீழே வர வேண்டிய 3400 கோடி நிதி எப்போது கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார். 11 கேள்விகளை முதலமைச்சர் பிரதமருக்கு எழுப்பியிருக்கிறார். நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இருந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், பிரதமர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இவ்வளோ கேள்விகள் இருக்குது, இதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு பிரதமருக்கு முதலமைச்சர் டாஸ்க் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவங்க இருதுருவ அரசியலை நோக்கி தமிழக தேர்தல் களம் நகருது. அதாவது பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போது நான் இந்த மாதிரி வரேன், என்டிஏ கூட்டணி வலுவாயிருக்கு, திமுக அரசை வீழ்த்த வேண்டிய நேரம் வந்திருக்குன்ற மாதிரி அவர் ஒரு சமிக்கையை அவரோட கட்சிக்காரர்களும் கூட்டணி தலைவர்களுக்கும் சொல்றாங்க. உடனே இமீடியட்டா அலர்ட்டா இருக்கிற முதலமைச்சர் அதற்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறார். இந்த மாதிரி பணம் வர வேண்டியது இருக்கு, திட்டங்கள்லாம் பாக்கி இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க, தேர்தலுக்கு தான் நீங்க போவீங்களான்னு. இப்போ எப்படி பாக்குறேன்னா அந்த தேர்தல் கேம்பெயின் பிரதமர் இங்க பிரச்சாரம் பண்ண போறார். அவர் ஆட்டோமேட்டிக்கா குடும்ப அரசியல் பேசுவார், திமுக பற்றின ஊழல் பேசுவார். அதை எதிர்த்து திமுக தலைமையில இருக்கிறவங்க பிஜேபிக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்வாங்க. அதாவது இது எப்படின்னா திமுக பிஜேபி எதிர்ப்பு என்பதை தீவிரப்படுத்தும், பிஜேபி குடும்ப ஆட்சியை அகற்றணுன்றதை தீவிரப்படுத்தும். இது என்னன்னா தேர்தல் இரு அணிகளுக்கு உண்டான அந்த தேர்தலுக்கு உண்டான சமிக்கை ஆரம்பிக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு போருக்கு முன்னாடி யார் யார் பேட்டில் ஃபார்மேஷன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க இல்லைங்களா? அதனால அந்த ஸ்பேஸை பிரதமர் போடுறாருன்னு உடனே இன்ஸ்டன்டா முதலமைச்சர் ரியாக்ட் பண்றாரு. ஸோ இது நம்ம அது மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த போட்டியில இந்த சின்ன கட்சிகள், புதுசா வர கட்சிகள்லாம் அப்புறப்படுத்தப்படும். இதற்கப்புறம் இந்த பிரச்சாரம் என்பது இந்த 2 பெரிய கூட்டணி கட்சிகளுக்கும் இல்ல, அது திமுக அதிமுகன்றதை தாண்டி திமுக டைரக்டா பாஜகவை அட்டாக் பண்ணி பாஜக எதிர்ப்புல இந்த தேர்தலை கொண்டு போக பாக்குதா? ஆமா, அதுதான் அவங்களோட யுக்தியா இருக்கட்டும். நீங்க அதிமுக எதிர்ப்பு என்பது பெரிய ஒரு பேசு பொருள் கிடையாது, அது ஒரு அரசியல். அதாவது திமுக எதிர்ப்பு தான் அதிமுக அரசியல். இப்ப அதிமுகவை எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை, அதனால நமக்கு பெரிய வாக்கு வங்கி கிடைக்காது. பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த வாக்கை நம்ம தொடர்ந்து அறுவடை செய்யணும். அது ஆல்ரெடி அவங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில அவங்க மோடி அவர்கள் எதிர்ப்பு பத்தி பேசுவாங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை அவர் எல்லா மாநிலத்திலும் போய் சொல்றது இதுதான், குடும்ப அரசியல் ஆட்சி, ஊழல் ஆட்சி தான் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்றது அவங்களோட டெம்ப்ளேட். இப்ப இதுல அதிமுக என்ன பொசிஷன் பண்ண போறாங்க அப்படின்றது பார்க்கணும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது வரப்போறது அதிமுக ஆட்சி தான், இது பிரதமருக்கு உண்டான தேர்தல் அல்ல, இது முதலமைச்சருக்கு உண்டான தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல் அவர் சொல்றாரு. இப்போ இந்த நரேட்டிவை யார் ஸ்ட்ராங்கா செட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இல்லை, இதில் திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு களம் டு த க்ளோஸ் அப்படி மாறிடுமா? இப்போ இடையில தாவேகா திமுக விசஸ் டிவிகே அப்படின்றாங்களே, அவங்களுடைய நேரேட்டிவ் எப்படி இருக்கும்? தேர்தல் நேரத்துல க்ளோஸா மாறணும்லாம் கிடையாதுங்க. பல வருடமா திமுக அதிமுக சண்டை தான் இங்க இருக்கு. அந்தந்த அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. களத்துல நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திமுக ஆண்டு இருக்கு, இல்ல அதிமுக ஆண்டு இருக்கு. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அந்த கட்சி போயிட்டு அடுத்த திராவிட கட்சிகள் தான் வந்திருக்கு. இதுதான் ஹிஸ்டரி. கிட்டத்தட்ட 40 வருஷமா இதுதான் நடக்குது. ஆனா மோடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னன்னா, நாங்க தமிழகத்துல கால் ஊன்றணும், பாரதிய ஜனதா கட்சி வளரும்ன்றது அவங்களோட வாதம். தாவேக்காவை பொறுத்தவரையில விஜய்க்கு என்னன்னா, நாங்க தான் திமுகவுக்கு மாற்றுன்றது அவரோட வாதம், அவர்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி. இதுல அதிமுக அந்த கொஞ்சம் பின்தங்கி இருந்த காரணத்தினால, அம்மையார் ஜெயலலிதா இறந்த காரணத்தினால அது பாதிப்புக்கு உள்ளாய் அதுல இருந்து எழுந்து வர பாக்குது, முயற்சி பண்ணுது. இல்லைங்க, நாங்க தான் திமுகவுக்கு மாற்று, இருக்கிற கட்சியை எப்படி இது பண்ணுன்றது அவங்க செட் பண்ணுவாங்க. இதுல களம் என்பது சூரியன் வர்சஸ் ரெட்டைலையா தான் இருந்திருக்கு. இந்த தேர்தலையும் அப்படிதான் இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு இப்ப மோடி அவர்களுக்கு அதிமுக வெற்றி பெறும் அப்படின்றத சொல்றதை விட என்டிஏன்னு சொன்னாதான் அவருக்கு விளம்பரம். பிரதமருக்கு அவர் விளம்பரத்துக்கு அவர் தேடுறாரு. விஜய் அவர்கள் திமுக வெர்சஸ் தாவேக்கான அவர் விளம்பரத்தை அவர் தேடுறாரு. டிஎம்கே பொறுத்தவரை என்னன்னா, நம்ம அதிமுகவை எதிர்த்து நம்ம பேசினா விட நமக்கு அறுவடையை விட
பாஜக எதிர்ப்பு நம்ம பேசினாதான் நமக்கு அறுவடை இருக்குன்னு அவரோட விளம்பரத்தை அவர் தேடுறாரு. அதாவது நான் ஒரு முதலமைச்சர் பிரதமரையே எதிர்க்கிறேன், இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமரை எதிர்க்கிறேன்ற விளம்பரத்தை அவர் தேடுறாரு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கட்டமைப்பு. சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.